இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே தெளிந்த நினைவோம் திறந்த நாடும் நிறைந்ததுள்ளோ இங்கே தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சம் இறைவன் உண்டோ இங்கே தெளிந்த நினைவோம் திறந்த நாடும் நிறைந்ததுள்ளோ இங்கே இந்த தெய்வம் இருப்பது இங்கே பொன்னும் பொருளும் நிறைந்தவன் நல்லோ பொய்கை விளைந்த காடு பொன்னும் பொருளும் நிறைந்த எல்லையில் பொய்யில் விளைந்த காடு பொன்னும் பொருளும் நிறைந்தவன் நல்லோ பொய்கை விளைந்த காடு என்னும் எழுத்தோ நிறைந்தவர் உள்ளோ இறைவன் திகழ்ந்து வீடு இறைவன் திகழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே ஆடை அணிகலம் நாடும் பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அடிகளன் ஆடம் பழங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை ஆடை அணிகலம் ஆடும் பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அன்பொரு கல்னோ இன்னொரு கல்னோ ஆலயம் அணிவாதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அன்பொரு கல்னோ இன்னொரு கல்னோ ஆலயம் அணிவாதில்லை இசையில் கலையில் கவியில் மழலை மொழியும் இறைவன் உண்டு இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் எனது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் நமது தொண்டு தெய்வம் ஏற்கும் எமது தொண்டு தெய்வம் இருப்பது இங்கே அது இங்கே வேறு எங்கே இந்த தெய்வம் இருப்பது எங்கே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நாடகத்தை சிறப்போடு நடத்தக்கூடிய விழாக்குள் வந்திருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற சீரலுக்கும் நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்க வைக்க வேண்டும் என்ற முறையோடு அமைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாரதி ஒளிபெருக்க நிமிடத்தாருக்கும் அங்கே விடைபெறக்கூடிய அன்பு உள்ளத்தை நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை மறுபடியும் காண்பதற்கு ஒளி நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எனது வாசமிகு அன்பு சகோதரர் என் குடும்பத்தில் ஒருவராக விளங்கக்கூடிய அன்பு அண்ணார் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்கள் அண்ணன் முதல்ல யூடியூப் சேனல் தான் நடத்தினார் இப்போ நடிகனாக மாறிவிட்டார் வாழ்க வளமோடு எம்பற்றி இன்னும் பிறப்பின்னு வையகம் அந்த ஞானம் இருக்கணும் இருந்தால் தான் இங்கே வர முடியும் அந்த ஞானம் தங்களிடத்தில் உண்டு என்பதற்காக நீடூடி காண வாழ்வதற்கு எல்லாம் இறைவனை வேண்டுவது மட்டுமல்லாது இந்த நாடகத்தின் நேர்ப்பாளரமான பாசமிகு அன்பு சகோதரர் நல்ல ஒரு மனித நேயப்படுத்த கடவுள் நல்ல மனுஷன் அண்ணன் நரசிங்கம் ஒரு வாயிலா போச்சு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த மேடையில் நடிப்பதற்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்து அத்தனை உள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு நாரசு அப்படி விடறக்க புறப்பட்டு இந்த வனத்தை பார்க்கும்போது பற்றி இந்த இடத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு இப்படி இருந்து பார்க்குறாங்கன்னா அது இறைவனுடைய அணுக்கரகம் தான் அவன்றி ஒரு அனுபவம் என்பதற்காக இந்த இடம் எனக்காகத்தான் பிறந்திருக்குமோ என்று எண்ணி பார்க்கின்ற வேலைகளை அஞ்சரு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள்
மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அவனே தான் அறிவார் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவார் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவளும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் கொண்டது எமது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எனக்குள் இருந்தாலும் என்னை கணக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மதியை பிரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக பல்லவர் கூட்டத்தில் கூட வள்ளலை வாழ்த்து நெஞ்சில் கொண்டாடுவதற்காக இந்த பாக்ஸ் போடுங்க தெளிவா இந்த பாக்ஸ் கேளு ஓ என்னது மேல வளர்ச்சி என்ற அருமை நாள் சாதனா அவர்கள் சார்பாக ரூபாய் 51 வழங்கியிருக்கின்றார்கள் அன்பு பிடித்த பெரும் விஷயத்தை அத்தனை அன்புள்ளது கண்ணறி கூறிக்கொண்டு இன்னைக்கு நாடகம் நடக்குதுன்னு முக்கியத்துவம் ஒளி வரைக்குதேன் வேற ஊர்லன்னா போங்கடா போதும்ட்டு போட்டு போயிருப்பாங்க என் கல்வியுடைய வாழ்வாதாரத்தை உயர செய்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொள்ளும் அன்பு வேறு வழங்கிய பெரும் விஷயத்தை அத்தனை உள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு நாரதர் சொன்னபடி வேடனாக புறப்பட்டு இந்த வனத்தை பார்க்க வந்து விட்டு வனத்தை பார்த்தீங்களா வனம் மலையில் நனைஞ்சு போச்சு காலையில் சீன்காருக்கு தெண்டை கடன் தாளக்காரரு அதான் நடக்க போகுது வாங்குற சம்பளத்தை அங்கே கொடுக்க வேண்டியதா ஆக என்னுடைய இடத்தை வரைக்கும் ஓடி போகுது அருவியில் ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த உடனே நாமளும் நீங்கள் விடலாம் என்று எண்ணத்தோடு இந்த அமைதியான நதியினிட ஒரு ஓடத்தை விட்டு பார்ப்போமே அப்படி அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்
காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தான் ஆடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தான் ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் பாடும் மையான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் தென்னையிலம் பேச்சினிலே வரும்பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் ஆற்றங்கரை வேற்றினிலே ஆடி நிற்கும் நானது ஆற்றங்கரை வேற்றினிலே ஆடி நிற்கும் நானது ஆற்றங்கரை வேற்றினிலே ஆடி நிற்கும் நானது காற்றடித்தான் சாய்வதில்லை கனித மண்ணோ வீழ்வதில்லை காற்றடித்தான் சாய்வதில்லை கனித மண்ணோ வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காக்குமா மானாபிமானத்தையும் காக்குமா தாலையா பூ முடிஞ்சு பணம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து பாலையின போல வந்தேன் கண்ணம்மா ஏ கண்ணம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா நாளிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையது நாளிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையது நானும் என்னும் தொட்டிலே தொட்டில் கட்டும் மன்னமிது நானும் என்னும் தொட்டிலே தொட்டில் கட்டும் மன்னமிது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் நாரத சொன்னபடி
2 வேடனுக்கு புறப்பட்டு வந்து விட்டோம். இடத்தில் ஆட்கள் இது நடமட்டும் உண்டா என்பதை கவனித்து பார்த்த பிறகு ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து பார்க்கலாமே. சத்தா அருமையான ஒரு வசை. கூவாமலை கூப்பு கண்டாலே கோயில வாணி மல்லியோட தொண்டைய இவள் இனிமை என்றால் குரலே இனிமை என்று சொன்னால் குரலுக்கு உரியவள் யாராக இருக்கலாம்? என் மனைவி தவிர யாரும் இருக்க முடியாது. அற்புதமாக இடத்தை பார்க்கும்போது இந்த இந்த கணத்தை கேட்கும்போது கூவுறது குரலா குயிலா என்று ஒன்றும் அறியவில்லை. அதனால் இந்த குரலுக்குரியவள் என் மனைவி வழியாக கத்தண்டிருக்க வேண்டும். இந்த பொண்ணை வர்ணிப்பதற்காக இந்த பொண்ணை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மாஞ்சி ஒளியை கிளியாக வர்ணிப்போமா அல்லது அதிசய ராகமாக பரபிறப்போமா என்று பார்க்கும்போது ரெண்டையும் மாடும். கொஞ்சம் இன்னொரு வைக்க தெளிவா அப்படி இங்கே அற்புதமான ஒளிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய பாரதி மாஞ்சோலை கிளிதானோ மாண்டாரோ வேப்பந்தோப்பு குயிலும் இவள் தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு இவள் தானோ அவுட்ரு போதுனே இவள் ஆவாரம் பூதானோ நடை தேதானோ சலங்கைகள் தரும் இசை தேதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் இவள் தானோ பின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ தங்கம் ஒரு தங்க குடம் அழகில் மங்கை ஒரு கங்கை நதி உலகம் பஞ்சம் மந்தை கொண்டு வருவான் சுகமே தருவாய் சுகமே தருவாய் மகள்
கைமுறை சுட்டரித்து அண்ணா இருக்காண்டு தூங்காமல் தூங்கி சுகமரக்கூடிய காலம் என்பது ஒரு இடத்தில் அலை வடிப்பதற்காக சோயின உண்மையான ஒரு ரோசை கேட்டிருக்கிறோம். இந்த சோயின கணத்தை கேட்கும்போது இந்த பெண்ணை வர்ணித்து ஆக வேண்டும் என காலகட்டத்துகின்றேன். அதிசய ராகமாக காட்சியில் கணத்தை யான் சந்திக்கின்ற பொழுது அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் எந்த மலட்டிலிருந்து மனதினில் மூகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் 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 வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் நன்றே மலட்டிலிருந்து மனதில் மோகம் இசையனும் அமுதினில் இவள் ஒரு பாகம் இசையனும் அமுதினில் அவள் ஒரு பாகம் இசையனும் அமுதினில் இவள் ஒரு பாகம் என்று இந்திரலோகத்தே சக்கர பாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் பின்னிய கூந்தல் கருணிரனாக வந்து செம்மையில் இலக்கணம் இவளது தேகம் கூந்தல் கருணிரனாகம் பெண்மையில் இலக்கணம் அவளது தேகம் பின்னிய கூந்தல் கருணிரனாக பெண்மையில் இலக்கணம் இவளது தேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் வந்து தேவதை கிடைத்தார் அது என் யோகம் அது என் யோகம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையல் மைதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதேவி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையல் மைதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதேவி முகம் மட்டும் பார்த்தா ராஜாத்தி எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் இளவின் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தலம்ம ராணி ஸ்ரீ எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் எதிரொலி யாரு முகம் மட்டும் பார்த்தா நிலவினில் எதிரொலி முழுவதும் பார்த்தா இவள் ஒரு வைரபி இவள் ஒரு வைரபி இவள் ஒரு வைரபி அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் ராகம் இடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். எங்க அண்ணன் ஒருத்தர் தான் வந்துட்டாரு எங்க குடும்பத்தில் அற்புதமாக எடுத்து இந்த இடத்தை பார்க்கும்போது வர்ணிக்கிறேன் இன்னும் ஆனால் அற்புதமான ஒளிபெருக்கி இன்னைக்கு இசை கலைஞர்கள் அப்படி நேற்று அரிச்சந்திரனில் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு
அதுபோல் மழையின் காரணமாக குறைவான கூட்டம் மன்னன் அற்புதமான நினைவாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் ஆகவர்களை பார்க்கும்போது என்ன பாடணுங்கிற பாடம் என்ன தோண்டி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையோடு இந்த பெண்ணை எப்படியெல்லாம் மன்னிக்கலாம் என்று பார்க்கும்போது இந்த பெண்ணை மன்னித்து ஆக வேண்டும் என்ற காலகட்டத்தில் என்ன வைகாப்பில் ஆடுறேன். என் நாயக வள்ளியாக வாழ்கின்றால் பெண்மணி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளிக்காக வேண்டி இந்த பெண்மணியை அடையிற எண்ணத்தோடு எங்கே வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாடுகிறேன் என் உயிரை எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும் பாடுகிறேன் என் உயிரை எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே இனிமை கொண்டோம் இளமை நன்றல் உலகம் எல்லாம் காணுகிறேன். இனிமை கொண்டோம் இளமை நன்றல் உலகம் எல்லாம் காணுகிறேன். நிலவு வாரும் கடலும் எங்கே நிலவு வாரும் கடலும் எங்கே உலகம் என்றார் ஆடுகிறேன் உலகம் என்றார் நாடுகிறேன் எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே சிறகே இல்லா பறவை போல உறவு தேடி ஓடி வந்தேன். சிறகே இல்லா பறவை போல உறவு தேடி ஓடி வந்தேன். இழந்த சிறகை இணைக்க எழுதி இழந்த சிறகை இணைக்க எழுதி அவளை நானும் தேடுகிறேன் அவளை நானும் தேடுகிறேன் எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே மனிதன் எங்கே மனிதன் எங்கே இறைவனை நான் தேடுகிறேன். மனிதன் எங்கே இறைவன் நான் தேடுகிறேன். மனிதன் எங்கே மனிதன் எங்கே இறைவனை நான் தேடுகிறேன். படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை அவளை நானும் தேடுகிறேன் அவளை நானும் தேடுகிறேன் எங்கே வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும் பாடுகிறேன் என் உயிரை எங்கே வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே வாழ்வா எப்படி போயிருக்கு ஐயா வணக்கம் டேய் உங்களுடைய முகம் எனக்கு புரியுது ஐயா உங்களை தாங்க ஐயா. ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கையில கஷ்டப்படணும். இன்பம் துன்பம் என்பது இயற்கை இயற்கை. ஆனா இன்னைக்கு ரொம்ப நீங்க உங்களுடைய மனநிலை எனக்கு தெரியுது. ஆமா ஆமா. ரொம்ப வருத்தமா அம்மா அப்பா தாத்தா அம்மா அப்பா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப இருக்கே சந்தோஷம். ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. வருத்தத்தில் இருக்குங்க. அதாங்க ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கு.
ஆனால் உண்மையில் உங்களை பாராட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நடிக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா துன்பத்தை வைத்து கொண்டு மேடையில் வந்து பல பேர் சிரிக்க வைக்கிறீங்கன்னா துன்பம் வரும் வேலையில் சிரிங்க ஓஹோ சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. யாராவது தாத்தா செத்து போன நாடகத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. வரும்போது நாடகம் நிற்கணும்னு தான் ஏறினார் வண்டியில். ஆனால் நாடகம் நடக்குது. உண்மையிலே பாராட்டுறேன். உங்களுடைய மெழுகுவர்த்தி என்ன செய்யணும்னா தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குவேன். தாத்தா செத்து போயிட்டோம்னு இன்னைக்கு ஒரு 2 கப்பு ஆட்டுக்கறி 2 ஆம்லெட்டு அதான் சாப்பிட்டார். ரொம்ப இல்லை நான் அதெல்லாம் சாப்பிடல. 1 கப்பு தான் வாங்கினேன் ஆட்டுக்கறி. அதுலேயும் பாதி தான் சாப்பிட்டேன். ஆட்டுக்கறி சாப்பிட்டா எவனாவது தாத்தா செத்து கிடக்கிறப்ப அசைவம் சாப்பிடுவானடா? எவனா தண்ணி அடிப்பானா? ஏங்க இதெல்லாம் அவர் போல ஜனனம் மரணம் எல்லாருக்கும் உள்ளது. இன்னைக்கு அவர் செத்து போயிட்டாரு, நாளைக்கு நம்ம போறோம். நிச்சயமாக வரும் காலம் தெரியும், பூமியில போற காலம் தெரியாது. போற காலம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி சந்தோஷமா நாடகம் வைப்போமா, தெரிஞ்சது ஒண்ணு சந்தோஷமா இருப்போமா? இல்ல இல்ல யாரையும் பார்த்து நல்லா இருக்கியா அப்புறம் நாளைக்கு ஆமல என்ன போற காலம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. உண்மையிலேயே சாக போற தேதி மட்டும் தெரிஞ்சுன்னா இறப்புங்கிற செய்தி. ஆனா இறப்பம்னு தெரியும். ஆனா எப்ப சாமி யாருக்கா தெரியுமா? அப்படி ஒரு நிலை வந்து விட்டா பிறக்கும் தேதி தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இறக்குற தேதி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் நிம்மதியா வாழ முடியுமா? என்னப்பா நாளைக்கு அம்மல உனக்கு பாரு 4 நாள் கழிச்சாப்ல ஐயா ஏன் அவரை போய் இருக்கிறேன்? எனக்கு 2 மாசம் தான் இருக்கான். அதனாலதான் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இல்லறம் துறவரம் நன்மை தீமை ஆணை பெண்ணு இயற்கை. மனுஷன் இனிப்ப சாப்பாட்டானா சாப்பிட்டான்னு வச்சுக்குவான், கசப்பு தெரியுமா? தெரியா. வெயில்ல ஒருத்தன் வாழ்றான்னா நெல்லல் அருமை தெரியா. அது மாதிரி 2 இருக்கணும். ஆமா நீங்க யாரு முதல்ல இல்லை இவ்வளவு பேசுறீங்களே, எதுக்கு இப்போ பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? சரி விடியா போ, நீ வேணான்னு சொல்லல. இருக்கிற ஒரு தாய்ப்பாய் தான். தார்பாய் நனைஞ்சு போச்சு. ஆமா அதுவும் நனைஞ்சு போச்சு. இப்போ காலைல என்ன பண்ண போறாரு தெரியல அந்த அழிச்சினுக்காரு. சரி நல்லா இருக்கீங்களா? அப்படியே நான் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் என்னையா வந்தாரு தமிழ் மரபோடு. நல்லா இருக்கீங்களா? வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிவு முன்னேறு. இல்ல இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஒரு கல்யாணமா? எங்க இன்னொரு கல்யாணம் நடக்காதா? நடத்துங்க. நீங்க 9 வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 வச்சு நான் என்ன இல்லையா? 9 பெண்களை வச்சுக்கோங்க. சரி சரி இல்லையா? அப்ப நீங்க உங்களுடைய புள்ள உங்க மனைவி 3 பேரும் போய்க்கிறீங்க. போகும்போது என்ன மாப்பிள்ள நம்ம புள்ள நல்லா இருக்கா கேட்கறமா இல்லையா? அது சரி. அது வந்து நீங்க கேட்கலாம், புள்ள மகளை கொடுத்தவர் கேட்கலாம். சரி நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கா அப்படி என்ன அர்த்தம்? மகள் நல்லா இருக்கா, மக பெத்தது நல்லா இருக்கா அப்படிங்கிற அர்த்தம். எவனோ ஒருத்தன் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? ஆக யாரு கேட்கணுங்க விதி இருக்கு. விதி இருக்கு. பார்க்கலாம், கேட்க கூடாது. கேட்க கூடாது. கேட்கலாம், பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. ஒண்ணு வச்சுக்கலாம், ஒண்ணு வச்சுக்க கூடாது. என்னைய வச்சு என்ன பண்ண புரிய? நான் யார் தெரியுமா? யாரு? அதோ தருகின்ற களிமாமலை தெரியுது. என் பேரு காளிமுத்து. தெரியல சொன்னா மாமியால வச்சிருக்கவங்களுக்கு தெரியாது, தேவையாது. குறிப்பறி நன்மை குறிஞ்சி நாட்டுக்கு உண்டு. குறி பாப்பியலும் எத்தனை குறி பார்த்துருக்கீங்க? இப்போ கூட நைட்டு பார்க்கலாம் தான் பார்த்தேன். நாடகம் வச்சுட்டியே இல்லாட்டி குறிய பார்த்து. நீங்க 2 பேரும் முடிவு பண்ண சேர்ந்தேன். அது காலம் எங்க பக்கம் ஜெயிச்சிருச்சு. நேத்து ஒருத்தன் முடிவு பண்ணிட்டேன். அக்காளி சைஸா நான் போய் பேசிட்டேன்ல. ஓ எப்படி பார்த்தாலும் இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு. ஆமா மழை வந்து இப்போ நாடகத்தை திருப்பி வைக்கிறாங்கன்னு திருப்பி கொட்டை ஓடணும், திருப்பி மைக் செட்டு. ஆமாம் எவ்வளோ செலவு தெரியுமா? நான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 45-50 ரூபாய்ட்டு அதுவே ஒரு தனி செலவு. நம்மளுக்கே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் அடுத்த செலவுக்குன்னு சொல்கிறேன். அடுத்து ஒரு 50, அது 70-80 ரூபா ஆகிரும். நான் நேற்று போய் கணக்கு பண்ணி சொன்னேன். நேற்று போன ஊரில் இதே மாதிரி தான் மழை வந்துச்சு. அடுத்து ஒரு 50,000 ரூபாய் செலவு வரும். நல்லா இருப்பேன். நீ நாடகத்தை வச்சு மலைப்பாறை பக்கம் சீயம்பட்டியில். ஆமாம் அதே மாதிரி தான் நாம சிதம்பரம் தாண்டி 40 கிலோமீட்டர் ஹரிச்சந்திர மயிலாங்கண்ட நாடகம் அங்கே போகிறேன். போனீங்களா? ஹரிச்சந்திராவில் நீங்கள் என்ன நீங்கள் அங்கே சீனி மூட்டத்துக்கு போனேன். சரி 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 நல்லா கேட்குற மாதிரியா கேளு. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியா நடிச்சேன். யாரு? நந்தேன். யார் ஹரிச்சந்திரன்? யாரு ஹரிச்சந்திரன்? ஹரிச்சந்திரா சாவித்திரி நல்லா இருக்கா? கேட்டவனே அது சத்தியமனோட முட்டாப்பையில் சந்திரபதி. சந்திரபதி எப்போ மாத்துறாங்க சந்திரமதின்னு? எப்போ மாத்துறாங்க? விட்டாச்சுன்னா என்னையே மாத்திரோட இருக்கு. ஆனா நிறைய பேர் மாத்துறாங்க. கேட்டோம்னா தேதியில்ன்றேன், இல்லைன்னா அவருக்கு சம்பளம் கூடன்றேன். நீங்க என்னாச்சு அப்படிங்க?
அவருக்கு சுத்தமா காலண்டர் இங்க போடலன்ட்டாங்களா. நல்ல வேலை கேடுக்கல விடாம வெளியில கிடைக்கன்னு சொல்ல மாட்டாங்களே. தர்மத்தின் வாழ்வு துணை சூதுகவும் கடைசியில தர்மம் தான் வெல்லும். இப்ப ஒன்னொன்னா வெண்டுகிட்டு வருது பாத்தீங்களா. நான் உங்களை கெடுக்க நினைச்சு வச்சுங்க, என்ன கெடுக்க 10 பேர் இருப்பேன் இல்லையா. அவர்களுடைய வாழ்க்கை 10 பேர் வேணாம், தன்னைத்தான் எல்லாமே கெடும். அது வேணாம். அவங்க நினைச்சவங்க நினைச்சிட்டு போறான். தினமதச்சமே தினமதச்சமே நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே செய்து கொண்டிருப்போம். ஏத்துக்கிட்டு போய்கிட்டு விடுங்க. நல்லவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, கெட்டவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? புரியலையே. செத்து போனதுக்கு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா, நரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா? நான் நரகத்துக்கு தான் முதல்ல போவேன். எனக்கு நரகம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கருணை மாவீரன் பிறருக்கு உதவியுமே. யாரு? கொடைவள்ளல் கருணை லங்கர் கட்ட விட்டுனாப்ல. இது பாண்டவர்கள் தெரியுமா? ஆமா. குந்திக்கு முதல்ல பிறந்தமே அர்ஜுனன், வீமன், முருகனா, ஐயப்பன், செத்துருவன். நீ என்னடா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் செத்துருவேன். வேணா நீங்கெல்லாம் நீண்ட நாளைக்கு வாழணும். இந்த கலை உலகத்துக்கு பெரிய துண்டுகள் உங்களுடைய துண்டு இருக்கிறது. ஆக இந்த துண்டை காப்பாற்றுக்கு உங்களை மாதிரி ஆள் இருந்தாத்தே நீ சிறப்படையில. அந்த துண்டு கொடுத்துட்டாங்க வச்சிருக்கீங்க. துண்டு நாங்க துண்டா தாப்பல துண்டு போட்டாங்களே அதை சொன்னீங்க. துண்டு போட்ட கூடாது. சரி 5 பேர் இல்லையா? ஆமா. அப்ப கருணை என்ன பண்ணா எல்லாத்துக்கும் அள்ளி எழுதி கொடுத்தேன். ஆனா கொடுத்த பிறகு நீங்க சொன்னீங்கல்ல நல்லது செஞ்சமே செத்த உடனேயே சொர்க்கத்தை பார்க்கணுமா நரகத்தை பார்க்கணுமா அப்படின்னா எல்லாம் சொல்லுவேன் சொர்க்கத்தை பார்க்கணும்னு. அதல்ல, கருணை இறந்த பிறகு முதல்ல நரகத்தை பார்த்தா முதல்ல. ஏன் தெரியுமா? பாடுறா கருணை மாவீரா, நீ செஞ்ச புண்ணியத்தினால இவன் மாறுற அவங்களெல்லாம் பாக்கி கூட நிலை வந்தது. ஏன் இவெல்லாம் கெட்டதை செஞ்சவங்க யாரு? இவங்கெல்லாம் கெட்டதை செஞ்சவங்க. அதனாலதான் முதல்ல இது இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ காவல்துறை அதிகாரி பிடிக்கிறாங்க, சண்டை வருது, கொலை பண்ணி போயிருக்கேன், அவனை கொண்டே காப்பாற்றுறாங்கல்ல, கொண்டே ஆயில் தண்டனை போட்டு வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு? மறுபடியும் இருந்துச்சுன்னா பிரச்சனை உண்டாகும் முதல்ல. அது மட்டும் இல்லை, நாம் ஏன்டா அந்த தவறு செஞ்சோன்னு ஒரு நாளுக்கு நாள் செய்யணும், அப்படியே உருகி ஓடா செய்யணும், இன்னுமே தவறுகள் செய்யக்கூடாது என்று எண்ணி வாழணுமா, அதனால தான் கொண்டே வைக்கிறாங்க. இது காரணம். இல்லை நீங்கள் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா, நரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா? நான் நரகத்தை பார்த்து தான் அப்புறம் சொர்க்கம். நான் நரகத்தில் இருக்க ஆசைப்படுவேன். ஏன்? ஆனால் போங்க, நரகத்தில் தான் நல்ல பார்ட்டியாக கிடைக்கும். நம்மள மாதிரி குடியாரவங்களா இருப்பாங்க. நம்மள மாதிரி என்ன சேர்க்கிற குடியார போல நீ போய் சொல்ற. என்ன சொர்க்கத்துல நல்ல வம்பளை இருக்கு, நம்மள பார்க்க விட மாட்டாளுங்க. நரகத்துல நம்ம டபுக்கு பார்ட்டியா இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கலாம். நான் கூட வேற மாதிரி நினைச்சேன், குடியாரங்க இருப்பாங்க ஜாலியா இருக்கலாம். சொர்க்கத்துல போய் என்ன சும்மா மணி ஆட்டிட்டு நடக்கிறது? அப்ப நீ மணி ஆட்ட மாட்டியே, இது ஆட்டி என்ன ஆட்டாம என்ன பண்ண அதான் போச்சு மணி. ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே நீங்க. காளிமுத்தி என் பேரு. உண்மையாதானே? நீ வேணா நரகத்துக்கு போய் பாரு, நம்மள மாதிரி குடியார இருப்பாங்க ஜாலியா இருக்கலாம். அவரு என்ஜாய் பண்ணலாம், லேடிஸ் இருக்கு. ஏன் ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, நல்ல பொம்பளையெல்லாம் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாளுங்க. சொல்ற கேள்வி, பொம்பளை அழகிறிய என்ன விஷயத்துக்குன்னு கேளுங்க. என்ன விஷயத்துக்கு? எல்லா விஷயத்துக்கும். எல்லா விஷயம்னா இப்ப சாப்பாடு போடணும், ஆமா, களை பறிக்கணும், நடணும். இருங்க வரேன், ஏன் முன்னாடியே போய் சோறு பற்றி அப்படின்னா இது போடுமா நம்மளுக்கு? நல்லா சொல்லு. யார் பொண்டாட்டியே கூட்டி போய் சோறு பண்ணி எப்படி போடுமா? அதிகப்படியே சொல்ல முடியும், சொல்ல முடியும். இதே நரகத்தில் போய் பாரு, சாப்பிடுவோமா, வாங்க போவா அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்ற கை காட்டுற கண்ணை காட்டுற திசையை வர மாதிரி தெரியுது. சாப்பிடுவோமா, வாங்க அப்படின்ற சாப்பிட்றது சோறு ஒரு எப்படி கேட்கணும். இங்கேயும் ஜாலியாக இருக்கணும், அங்கேயும் ஜாலியாக இருக்கணும், என்னைய பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அது இல்லைங்க, நல்லவன் கெட்டவன். ஆமாம், இப்போ இருக்கிறப்ப யாரும் சொல்ல மாட்டேன், இறந்த பிறகு நல்லவன்னா பாராட்டுவாங்க. சண்டால போய் ஏன் செத்து போயிட்டேன், நல்லா இருக்க வேண்டிய ஆளியா, எல்லாம் இருக்கணும், இன்னும் 100 வருஷத்துக்கு வாழ்ந்து நிறைய செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. யார? நல்லவனு. ஆனா கெட்டவனே செத்துட்டேன், யார் செத்தவனா அவனாடா, அவன் எல்லாம் முதல்ல போக வேண்டிய ஆளு, இன்னும் இருந்து நம்மளை போட்டு உயிரை வாங்குறேன். அப்ப யாரு? நல்லவன் கெட்டவன் சாகும்போது நிச்சயமாக தெரியும். விஷயம் உண்டு. என் மாதிரி கழிவுத்து அப்பா சடைங்க, அம்மா சடைச்சு, அன்னை கணபதி சாகும்போது தான் தெரியுங்கிறீங்க. ஒருத்தர் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற ஆள். சரி, உங்களுக்கு இப்போ நான் ஒரு 50,000 ரூபா காசு கொடுக்குறேன்னு வைங்க. கொடுக்குறேன். கொடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு. கொடுக்குறியா? கொடுக்க முடியலையா? நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, கொடுத்துட்டேன். வட்டியே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டேன். சரி, உங்கள் கஷ்டத்துக்கு தான் நான் பணம் கொடுத்தேன். ஆமாம், ஏன் பொழப்பு வட்டி கொடுத்து வாங்குறேன். ஆமாம், இப்போ நான் திடீர்னு 75,000 ரூபாய்க்கு மேலே வட்டி வாங்கிட்டேன், அசல் என்ன வாங்கலை, நான் செத்து போயிட்டேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த காசு கொடுக்கணும்னு நினைக்கணும் முதல்ல.
எந்த மனுஷனாவது நினைப்பானா ஏன் கையில் செத்தாண்டா களி 75,000 ரூபா வட்டி வாங்கினான்டா. ஆனால் நான் நல்ல மனுஷன், உன் கஷ்டத்துக்கு உதவுனேன், ஏன் பொழப்பு அதுதான். செத்ததுக்கு அப்புறம் தெரியுங்கிறதெல்லாம் அது அந்த காலம், இதெல்லாம் இந்த காலங்கள் மாறும்போது நம்மள மாறிட்டு நீங்க நடந்த நீங்க அப்படி சொல்றீங்க. என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் 2 ரூபாய் கொடுத்து 2 பேரும் போய் சேர்த்தேன். செத்து போய் நான் தான் கட்டுனேன். என்ன பண்றது, வாங்கின காசை கட்டணும் இல்லையா? நீங்க கேட்கும்போது நாடகம் இல்லைங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. அவன்கிட்ட தனியா போன் பண்ணி கேட்கும்போது நாடகம் இல்லைங்கிறாங்க. அவங்க கூட இருந்தா நீங்களே நாடகத்துக்கு போறீங்க. புரியல. அடுத்தவங்க பேச்சு தேவையில்லை தம்பி. புரிஞ்சுங்க. கொஞ்சம் காலம் ஆகும். நீங்க யாரை சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எதிரி வந்து ஒருத்தர் வந்து நேருக்கு நேரா பேச நம்ம தான் மனுஷன், கோக விட்டு பேசக்கூடாது. கோபப்பட்டு இல்ல இதுல நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்படி? அதெல்லாம் கிடையாது. நீ நல்லவனா முதல்ல? நான் இல்ல. நான் கேக்குறேன். நான் இல்ல. அப்ப எல்லாமே சுயம் வந்தாயா தெரிஞ்சுக்க. அதான் நல்லா புரிஞ்சுங்க. வந்தோம்னா நம்ம விஷயம் பண்ணுமோ அதை மட்டும் பேசுங்க. அடுத்த என் பேச்செல்லாம் தேவையில்லை, அது தேவையும் கிடையாது. நம்மளுக்கு என்ன விட அதை மட்டும் பாருங்க. நான் அதை பேசவே இல்லை. நீங்க சொல்ற விஷயம் நாங்க முட்டாள் இல்ல, உங்களை காட்டி முதல்ல வந்தாங்க இல்லையா? ஏன் என்னுடைய அனுபவம் உங்க வயசு, நீங்க புள்ளி வச்சு நான் சாலம் வச்சிருவேன் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில அடுத்தவனை பேசக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேலை, அதனால உனக்கு என்ன ஆகுது? நீங்க குறைச்ச நாடு ஆடுறியா? ஆடுறீல்ல? இறைவன் போட்டபடி எவனால மாற்ற முடியாது. உங்களுக்கு போட்டபடி கிடைக்கும். அடுத்தவனை குறைய சொல்லாதீங்க தம்பி. நிறைய பேர் இப்படி தான் தெரியுங்க. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் தெரியுங்க. ஏன் நேரா வந்துட்டு கேட்க வேண்டியானே? நீங்க ஆம்பளை தானே, நீங்க உங்கள்ட்ட கேட்க வேண்டியானே? நான் குறை சொல்ல மாட்டேன்னு ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க. என்கிட்ட பேசுறப்ப என்னை மட்டும் பேசு, என்னை சேர்ந்தால பேசு, அடுத்தவனை குறை சொல்லாது. இந்த உலகம் எப்படின்னா நம்ம இருக்கும் போதும் பேசு, நம்ம இல்லாட்டி நம்மளை பத்தி தான் அது பேசக்கூடாது. இருக்கிறப்ப பேச நம்ம தான் மனுஷன். அதனால போக விட்டு அவன் வண்டிக்கு வண்டி தானே பேசுறீங்க. இப்ப அடுத்தவனை வந்து உயர்த்திக்கிட்டே போறீங்க, தவிர அவனை பிடிக்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ சரி வேணா விட்டுருங்க. நம்மளுக்கு பிரச்சனை வரும். நீங்க இருக்கும்போது தான் நான் பேசுறேன். அதை யாரு நீங்க உங்கள்ட்ட பேசுறேன். சரியான ஆம்பளை ஆண்டா நேரா பேச்சு வைப்போம். ஐயோ நான் உங்கள்ட்ட தான் உன்ன மாதிரி பொட்ட போயில தான் மீண்டு விட்டு பேசுவாங்க. யாரு? ஆமா, என்கிட்ட நேரா இவனும் பேச மாட்டேன். நான் பொட்ட போயில நான் தெரியா நேரடியா நான் உங்கள்ட்ட கேக்குறேன். அதை மட்டும் பேசுங்க. அதை விட்டு கேக்குறேன். வேணா விட்டுருங்க. நீங்க எனக்கு சொந்தக்காரன், அந்த கடத்துக்கு மட்டும் வாங்க. அடுத்தவனை குறை சொல்லி வாழாதீங்க. அந்த பேச்சே வேணா விட்டுருங்க. அடுத்தவனை குறை சொல்ல நான் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். என்ன குறை சொல்றீங்க? என்ன குறை சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. எனக்கு புரியலையா? எனக்கு புரியலையா? எனக்கு புரியுது. நீங்க எங்க சொல்றீங்க என்ன? அப்ப நான் முட்டாளா? நானு எல்லாம் தெரியும் எனக்கு. சரி சரி, அதுக்கு ஆணவத்துல பேசல. நானும் என்ன பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நானும் ஆணவத்துல கேட்கல. நிறைய பேரு என்கிட்ட போட்டு பார்க்க நினைக்கிறீங்க, அது முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தன் கொடுக்குறான்னா சரி வேணா விட்டுருவோம் மாப்பிள்ள, நம்மளுக்கு ஏமாப்பிள்ள பிரச்சனை. அது ஏன் நம்ம தேவையா? நீங்க தான் இப்ப இழுத்தியப்ப நான் இழுக்கல. நான் கதையோட நீங்க போற விஷயம் புரியுது எனக்கு. நீங்க போற விஷயம் போகுது போங்க. சரிக்கடே, நீங்க உங்க வழியில போங்க. நீங்க சிறப்பா இருப்பீங்க. போங்க. புரியலையா? போகுது போங்க. இல்ல சிறப்பா இருப்பீங்கன்னா அந்த போது ரெடியா இருக்குல்ல, அது எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நான் சிறப்பா இருப்பேனா எங்கிறது எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் புத்தி சொல்லணும். அவளுக்கு நீங்க ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. ஐயோ நான் இல்லைங்க, நீங்க போங்க. இல்ல சொல்ற விதம் தப்பா தெரியுது. போங்க. வேணாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம். ஐயோ நீங்க நான் ரொம்ப பொறுமையா போறேன். நான் என்கிட்ட சீண்டிங்கன்னா அப்புறம் நீங்க தாக்கு பிடிக்க முடியாது. போங்க போங்க போதுமா? எப்படி போயிருக்கு? ஒத்த ரோசா ஏன் மனைவி போகாது. போங்க, நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு வேதனை இல்லை. ஏன் முண்டாட்டியை கட்டி பிடிக்க போற இடையில நீர் என்ன? நான் எதுக்கு வர போறேன்? நானா கூட்டே வா, ஓடி போயிடும். அவன் கிடக்குறேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என்ன உனக்கு போக சொல்றே வேணாங்கிறியப்ப? ஆடா நீ போயிட்டு வா, என்ன சொல்றேன்? அப்புறம் வர சொல்லு. மாமா சொல்லாம நான் எப்படி வரேன்? இங்க பாரு, இப்பவே இங்க சரியுது. ஐயா நீ போ, எங்க எங்க சரி வேணும் பாரு. ஐயா அப்படிப்பட்ட பத்தியா அவனை எவ்வளவு தப்பா பேசலாம் பத்தியா? அவர் கிடக்குறாரு எங்க மாமா. சரி நான் தான் உன் புருஷன், உனக்கு அவர் அண்ணன் வேணும். இரியா 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 முதல்ல. இப்ப நான் மாமலா அவர் மாமலா? ஏய் அவர் தானே உன்னை தள்ளிட்டு போறன்னு முடிவு பண்ணிட்டாரு. உன் தங்கச்சனையா? உன் தங்கச்சை கட்டிக்கிட்டா நான் உனக்கு மச்சா வேணும். அவ ஏன் முன்னாடி உனக்கு தங்கச்சனை வேணும்?
அது யார் பொண்டாட்டின்னு முதல்ல ஏன் பொண்டாட்டி எனக்கு தெரியாதா? சின்னதுல பார்த்தேன். நீ ஏன் தான் சொல்ற ஏன் பொண்டாட்டி நான் தான் அப்படின்னு. அது ஒரு கேட்டுக்கு நல்லா எனக்கு தெரியுமையா ஏன் பொண்டாட்டி. அன்னைக்கு சின்னதுல பார்த்தேன், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கு. நீ அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க ஓம் பொண்டாட்டின்னு. வேற யாரு? சரியா ஏன் பொண்டாட்டி தெரியுமையா? பாத்தியா எவ்வளவு அழகா மாமான்னு. ஓ அது அறப்போதையில இருக்கு, தூக்கம் முழிச்சிருக்கு, முழிச்சு எழுப்பி விட்டுக்காரு. தூக்கத்துல கிடக்கு, எழுப்பி விட்டு பாரு. நீ தொடாத ஏன் பொண்டாட்டியா? உனக்கு தங்கச்சி வேணும். நானும் அதைத்தான் சொல்றேன். உனக்கு தங்கச்சி வேணும், எனக்கும் தங்கச்சி தான் வேணும். எது இப்படி கிடந்து அலையிற இதுக்கு மழை நேரத்துல கூட செத்த நேரம் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிற நீ படுத்துற. நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணா போச்சு. முடிவு இங்க வா, வருத்தத்தை இங்க தெரிவி. தாத்தா செத்து போயிட்டாரு. வா சரி மாப்பிள, இது வள்ளி. அப்புறம் நீங்க சொல்றதே உண்மை. அப்படிதான் சொல்லுவாரு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அவரே உட்காந்து அழுவாரு. எதுக்கு இப்படி பாட்டிக்கிட்டு முழிக்கிறியா அப்படின்னு ஒன்னே நினைச்சுதான் நான் ஏன் முழிக்கிறேன். இப்படி பண்ணணும்னு நினைச்சமே, அப்படி பண்ணணும்னு நினைச்சமே, இப்ப யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீ வாழ சொல்லி ஆசைப்படுறியா, இல்ல அழுகிறத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. மாமா ஒரு பிள்ளைய பத்தி அவர் பேர் வைக்க ஏன் பேரு? ஏன்டா நான் புள்ள பக்கம் ஏன் பேரதை வைக்கணும்? நம்ம நாடகத்துக்கு போட்டது அவர் தானே, அதனால அவர் பேர் வச்சிருமா. சரி மாப்பிள்ள, இது யார் மாப்பிள்ள? எனக்கு மனசாட்சின்னு இருக்கு. எங்க மாமா பேரை தான் நான் வைப்பேன். புள்ள உறந்தவன் நான் பெக்க அவன் பேரை வைக்கணுமா? ஏங்க அவர் பேரை வச்சுட்டு போவோமே. சரி விடுங்க, ரெண்டு பேர் பேரும் சேர்த்து வைப்போம் அந்த பிள்ளைக்கு. எப்படி வச்சாலும் சரி புள்ள ஒழுங்கா பிறக்கட்டும். கலைக்கண்ணி மச்சான் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஓடி போயிட முடியா? நல்லா இருப்பியா, போயிட்டு வாங்க. இப்படிதான் நீ நம்பி ஏமாறுற வள்ளி வள்ளின்னு. அப்ப இது வள்ளி இல்லையா? யார் யாரு? வெளுத்ததெல்லாம் பாலு, நீண்டதெல்லாம் கோலுன்னு நம்பி நீ கோலு இல்லன்னு பேசிட்டு என்ன காலையிலே இப்படி பேசிட்டு நீ படுத்துற பாடு. போ அங்கிட்டு போ. அதுல அடி புத்தி இப்படி வந்து நின்னுக்கிட்டு சரி போ. அது மாதிரி 4 அடி அங்க அடிச்சு. கைய தொடாதையா, தொடாதையா. காம பிசாசு போ. படுத்துற பாடு. சரி வா, ரெண்டு பேரும் இதுக்கு இங்கிட்டு கிடக்கலாம் போல, இது செவனேன்னு கிடக்குது. போ போ. அத்தியா இப்ப தெரியுதா? அது செவனேன்னு தான் கிடக்கு. இதுதான் செயல்பாடோட இருக்கு. அப்படியே அம்ப தூக்கி வாயில குத்துங்க. படுத்துற பாடு. அப்ப இது வள்ளி. இவ்வளவு தூரம் கட்டி பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியல? உங்க ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ்? அது என்ன ரிலையன்ஸ்னா இந்த ஓடா பொண்ணு. அந்த பொண்ணு வேண்டாம். அப்ப இது தங்கையா? வாடா தங்கது, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அண்ணன் போட்டு அமுக்குறாரு பாரு முதுகுல வச்சு. நீ அமுக்குற அப்புறம் நான் அமுக்கப்படாத. சரி, தலைவை பார்க்க வேண்டுமே, அழைத்து பாருங்கள், பார்ப்போம். வாமா வா. மேலங்கள் முழங்கி வரும் மேடை என்று அழைக்க வரும். மேலங்கள் முழங்கி வரும் மேடை என்னை அழைக்க வரும். வாழை வரும் கூட வரும் மங்களநாத முழங்கி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும். மங்கை என்று சொல்ல வரும்,
அத்தாச்சிங்கிறே அத்தாச்சி எரும மாடு. அத்தாச்சி சொல்லக்கூடாது, தங்கச்சி. வாய் உளறி வந்துருச்சு. என்ன அந்த பிள்ளை வாயில துணி வச்சுக்கிட்டு தெரியுது? அது கேதத்துக்கு வந்திருக்கு. அண்ணனே அப்படி திரும்ப சொல்லி பாருமா. அண்ணா திரும்பு. அண்ணனை பாத்தியா? என்ன பிடிக்கிற? டேய் ஒழுங்கா கையில இப்படி இறக்கி விடு. ஐயா பாருமா உங்க அண்ணனை. அது பாத்தியால. நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏல ஒழுங்கா அதெல்லாம் கையில கட்டிருக்கேன். நீ ஒழுங்கா கட்டிரு. இங்க திருப்பி விடு கையில. இங்க திருப்பி விடு கையில. இங்க திருப்பி விடு. பாவடையிலே இருக்கு. இங்க இதுக்கு மேல எப்படிமா கட்டுறது? ஓ பல்லு கருக. அங்க திருப்பி கட்டுறியா இங்க திருப்பி கட்டுற? ஏய் கருவில அத பாத்துட்டு போல இருக்கா. கருவில இருக்கு. அது வேதன தெரியுதா? நீ பாத்தியானே? என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? இவர் இந்த பிளே கெடுக்க வந்திருக்காரு. மாமா இவர் இந்த பிள்ளை மாமா அதுதான் நடந்துச்சு. நான் பார்த்தேன். சத்தியம் பண்ண சொல்லு. இந்த வீடியோல பாரு. சாமி மேல சத்தியமா? மாயக்குள மாதவன் என்ன மேல சத்தியமா? அவர் தான் வீடியோ எடுத்தார். இந்த நேரம் பார்த்தா தூங்கணும். அண்ணே என்னத்தை பார்த்த நீ? சாமியோட சாமியா இருக்காரு இப்ப. நிஷ்டையில் இருக்காரு. சரி இவர் யாரு, எதுக்காக வந்திருக்காரு? இந்த பிள்ளை அங்கே போய் நிக்குது. இந்த பிள்ளை சொல்லுது இப்ப வேணாங்க அப்படிங்குது. சரி அவர் இல்ல உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. நான் இருக்கும்போது நீ அடுத்தவள்கிட்ட போய் சொல்லலாமா? சரி நீயே முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் நான் கல்யாணம். தங்கச்சி நான் இருக்கேன், உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படி கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு தானே உங்களுக்கு கல்யாணம். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய். நான் என்ன செய்ய அண்ணா ராஜா? நான் என்ன செய்யணும்? வரவேற்புண்டா? வரவேற்பு உண்டான்னு கேக்குறாரு. வரவேற்பு உண்டு. நான் வரவேற்பு கொடுக்கலாமோ? கொடுக்கவா? கொடுத்தா வாங்கிக்குவாரா? அண்ணே எல்லாரும் உடைய வெறுப்பாவே பேசுறாங்க. நீ கிட்ட வானே, நான் உன்னை எப்படி கை பிடிச்சுக்கிறேன், நீ பிடிக்காத. அண்ணா உங்க தங்கச்சி மேல அப்படி போட்டு அண்ணன் ஒரு நான் கை போடுறேம்மா. என் தங்கச்சி பத்திய பாசமா எவ்வளவு அன்பா அரவணைச்சு வச்சிருக்க மத்தியா? ஆமா சைஸா நான் ஒரு தாட்டி அரவணைச்சுக்கிறேம்மா. அரவணைக்கிறது சைஸா? அவர் மட்டும் நீ கையை மட்டும் தூக்காத. அது மாதிரி நான் நிக்கிறேன். இப்பதான் கேப்பணும் தூங்கிடாத. அதான் வேடு வருமா? ஏன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் எழுப்ப முடியாது. நான் தூங்கி இருக்கேன் மாமா. எனக்கு அந்த பிள்ளை எப்போதும் முழிச்ச மேனிக்கு இருக்கு. அந்த பிள்ளை பார்த்து வந்துருக்கு. குத்துங்க முதல்ல. அது உள்ள தள்ளுங்க முதல்ல. படுத்துறேன். என்ன திருப்புளி வச்சு திருவுற மாதிரி திருவிட்டு கிடக்குற? வருக வருக வேடுவரே, தேனும் திரைமாவும் பாலும் நற்கருமின் சாரும்